இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 600 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடை ஈர்த்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு என்னன்னா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போட்டிருக்கோம். இப்ப அமெரிக்காவுக்கு வருட்டார், அப்புறம் பிரான்ஸுக்கு போனார்ல, பிரான்ஸுக்கு போய் அங்க போய் ஒப்பந்தம் போட்டார். ஒப்பந்தம் போடுறாருதான் வரதே ஒழிய ஒரு தொழில் கூட வரலைங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி இல்லை. இப்ப அமெரிக்கா போயிருக்கு. நேற்றைய தினம் பார்த்தா பத்திரிகையில நீங்க பார்த்திருப்பீங்க. பத்திரிகை படிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? பத்திரிகை படிக்கிற கை தூக்குங்க. பத்திரிகை இவ்வளவுதான். தொலைக்காட்சி பார்க்கறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? மொத்தமா தொலைக்காட்சி பார்க்க மாட்டீங்களா? என்னப்பா திருநெல்வேலி தொலைக்காட்சி செல்ல பார்க்க கூட மாட்டீங்களா? அதுல பார்த்தா 900 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. புரிந்துணர்வு ஒப்பந்தங்க, நல்லா கேளுங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் 900 கோடிக்கு. அம்மா உங்களுக்கு தாமா 900 கோடிக்கு போட்டிருக்காரு. காலையில நடைமுறையாக போறேன். இப்ப பாருங்க, இங்க அமெரிக்கா அதிபர்கள் பாத்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு 80 வயசு 85 வயசுக்காரர் இருக்கும். பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். ஜோர்டன் தான் சரி, இவர் இருக்காங்க ட்ரம்புக்குள்ள 85 வயசுன்றாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. ஆனா நம்மால 70 வயசு 73 வயசு தன்னாடம் போற இப்படி இப்படி அவரை வரவேற்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நீங்க டிவில பாப்பீங்களா? ஒளிபரப்புறாங்கல்ல, நம்ம முதலமைச்சரை வரவேற்கிறாங்க. முதலமைச்சரை இதை தவிர அவர் ஏதாச்சும் கை கொடுக்கிறாரா, ஏதாச்சும் செய்யறாரா? ஒரு ஒரு இதா நார்மல் பிரச்சனை நடக்க மாட்டேங்குது. நமக்கே சங்கடமா. நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏன் அப்படி இருக்காரு? அவர் உடல்நிலையை பார்க்கலாம் இல்ல. நம்ம என்ன சொல்றீங்க? நம்ம முதலமைச்சர் இல்லையா, அவங்க கட்சிக்கு தலைவரா இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் துள்ளி குதித்து போனாரப்பா. 73 வயசு இல்லப்பா, வாக்கிங் போற ஜிம்ல போட்டு ஜிம்ம படம் போடுங்க பாக்குறீங்களா? அப்படி போஸ் அது என்ன நினைக்கிறேன். சைக்கிள் ஓட்டுறாரா என்னன்னு செய்யறாரு. அப்படி மாதிரி இருக்கிறார். நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சிரிப்பு, ஒரு பக்கம் நமக்கே மன கவலையா இருக்கு. இந்த குளூர்ல அங்க எத்தனையோ வியாதிகளா வருதுன்றாங்க. ஏன்னா வருதுன்றாங்க. என்ன சொல்றீங்க? புதுசு புதுசா வருதுன்றாங்க. முதல் வெளிநாட்டுல தான் கொரோனா ஆரம்பிச்சிச்சு. இத்தாலியில ஆரம்பிச்சா, அப்புறம் அப்படியே சைனாவில் ஆரம்பிச்சு இத்தாலி போய் அப்படியே அமெரிக்கா போய், அமெரிக்கானா பறந்து போய் மேல மாடியில இருந்து குதிச்சாங்க. இறந்தாங்களா இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கொரோனா வந்தாலே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு. அப்பதான் தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனா அம்மாவுடைய போலீஸ், விஜயகுமார் தலைமையில இருந்த போலீஸ் போய் புடிச்சு அவனை சுட்டு தள்ளியதான். சர்வதிகாரம் மாறுவேன்னு சொன்னார் முதலமைச்சர். மாறினாரா? மாறவையே. திமுக நிர்வாகி தூக்கம் போச்சுட்டாரு. இப்போ தூக்கம் போனது காரணம் அவர் யாரப்பா? ராஜ்நாத் சிங், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். நாணயம் 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டது. ஏதோ உங்க அப்பா உலகத்திலேயே இந்தியாவிலே உங்க அப்பாவுக்கு தான் 100 ரூபாய் நாணயம். எல்லாருக்கும் நாணயம் வெளியிடுவாங்க முதல்வரே. உங்களுக்கு மட்டும் இல்ல, திமுக தலைவருக்கு மட்டும் நாணயம் இல்லை. எங்க தலைவர் கொடுத்தாங்க, முராஜி தேசாய், எத்தனையோ பேருக்கு நாணயம் வெளியிட்டு இருக்காங்க. அதோட புதுசு இல்ல. இவர் நாணயம் வெளியிட்டுள்ளாங்க. இவர் போன் சொன்னாராம். போன்ல தான் நம்ம முதல்வர் கூப்பிட்டாராம் பாதுகாப்புத்துறை அமைச்சர். அடுத்த நிமிஷம் அந்த பறந்து வந்துட்டார். பறந்து அரை மணி நேரம் அவங்க அப்பாவை பேசுனதுல இவர் தூக்கம் போச்சாங்க. நம்ம முதலமைச்சர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தான் நல்லது நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம ஓட்டு போடுறீங்க இல்ல. என்ன சொல்றீங்க? என்னப்பா சொல்ல மாட்டீங்க? உண்மைதானே? நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்ல நல்லா இருக்கணும்ல. அவர் நம்ம நல்லா இருக்கு, அவங்க இதை விட நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்.
அவர் தூங்காம எப்படி கட்சிக்காரங்கனாலையும் தூக்க முடியன்றார். இப்ப ராஜநாத சிங் அவங்க அப்பாவை புகழ்ந்ததுனாலே தூக்க முடியன்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.